ஒரே இடத்துல வந்து வச்சுருக்காங்க, நல்லாவே இருக்குது. நான் வந்து இந்த எல்லா லிங்கத்தையும் வந்து ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன லிங்கம் என்னென்ன பெயரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது வந்து ஃப்ரீ தான். கண்டிப்பாக ராமேஸ்வரம் போனீங்கன்னா பீச் ஓரத்தில் வந்து இது வந்து தனியாக வந்து கட்டி வச்சுருக்காங்க, போய் பாருங்கள். இது வந்து இந்த லிங்கம் வந்து ஒரு ஒரு பிளேஸில் இருக்கும். அந்த பிளேஸ் என்ன பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது என்னென்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன ஏரியா, எந்த ஏரியாவில் இந்த லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அது கீழே இருக்கிறத நீங்கள் படிக்கணுன்னா என்னோடய வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க கண்டென்ட்டை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் கீழே கேப்சர் பண்ணுறேன். அதாவது ரொம்ப நேரம் அதை காட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த சைடு வரும்போது வந்து பாஸ் பண்ணிவிட்டு கீழே என்ன போட்டு இருக்குது, என்ன பிளேஸில் இந்த லிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இமாலயாஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லிங்கம் வந்து இமாலயாஸில் இருக்குது. ஸோ ஒரு லிங்கம் வந்து ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பிளேஸில் வந்து எல்லா லிங்கமும் ஒரே இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஆந்திராவில் இருக்குது இந்த லிங்கம். அந்த மாதிரி இந்த லிங்கம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு லிங்கமும் ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தனால வந்து நான் எல்லா லிங்கமும் வந்து ஒரே பிளேஸில் வந்து பார்த்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்து இந்த லிங்கத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க, சிவலிங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நம்ம வெளியில் வரும்போது வந்து எனக்கு ஒரு புக் கொடுத்தாங்க. அந்த புக்கில் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ பார்த்த லிங்கத்தோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த புக்கில் இருந்துச்சு. அதாவது ஒரு லிங்கம் வந்து எப்படி உருவாயிருச்சு, இது என்ன லிங்கம், என்ன பிளேஸு, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்தாங்க.